முதல்ல அவர் சொன்ன தகவல் வந்து தாவேக்காவினுடைய ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்ட்டு. என்ன எப்படி 107 பேர் வந்து 47 பேருக்கு வந்து அவங்க என்ன திமுகவா அந்த மாதிரி பண்ணுறது? இன்னையிலிருந்து ஒரு சில ஆண்டுகள் இல்லை பல ஆண்டுகளில் திமுக அதிமுக அப்படின்ட்டு 2 திராவிட கட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? கடன் வாங்காமல் அரசாங்கம் நடத்தவே முடியாது. அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி இந்த வாக்குறுதிகள். ஏன்னா அவ்வளோ நல்ல திட்டங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு அதுவே நட்டத்தில் போகுது. அது எப்படி நட்டத்தில் போகும்? நிறைய பேர், நிறைய அதிகாரிகள் பயந்து நடுங்குகிறார்கள். வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் ஐநா சபையின் முன்னாள் ஊழியர் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபீலிக்ஸ். டிடிவி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேசும்போது அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து இணைகிறதா நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அவர் அதிமுகவை உடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. என் கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள்லாம் உடைச்சாங்க. ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, இருந்தாங்க. அதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு 2வது கட்டமாக திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கு அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து பேசுகிறதா நாங்கள் தாவேக்கா கூட பேசணும். இது திமுகவுக்கு தெரியாது, இதில் பிஜேபி தலையீடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. என்னதான் அங்கே நடந்திருக்கு? என்ன டிடிவி சொல்ல வர்றாரு? அதாவது திருமாவனுடைய அங்காடி மதிப்பு வந்துட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரியுது நமக்கு. ஆனால் அது வந்து நோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது அது வந்து நம்முடைய மனதில் மட்டும்தான் அப்படி இருக்குது. அது வந்து செயலாகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. அப்படி ஆனால் நல்லது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் இந்த தமிழகத்தை வழிநடத்த வரார் அப்படின்றதுல நம்ம 2 பேருக்கும் எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்வான ஒரு தருணமாக இருக்கும். அது நடக்கணும். பட் டிடிவி சொல்கிறதெல்லாம் கேட்குறது அதில் எனக்கு அது முதல்ல அவர் ஒரு 65-70 நாள் கழித்து இந்த தகவலை சொல்கிறார். இது வந்து ஒரு புது தகவலாக இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படாத தகவலாக இருக்குது. அதுக்கப்புறம் எதற்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து விசிக தலைவரை அங்கே தமிழக முதல்வராக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றதும் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த முயற்சி வந்து 2வது கட்ட முயற்சியாக திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாக தான் நம்ம இவ்வளவு நாள் படித்தோம். அது நடந்த பிறகு தான் இது நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இது 2ம் ஒரே நேரத்தில் இணையாக நடந்திருக்குமான்னு தெரியல. அப்புறம் டிடிவி இன்னொன்றும் சொல்லியிருக்கார். தாவேக்கா முதல்ல அவர் சொன்ன தகவல் வந்து தாவேக்காவினுடைய ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்ட்டு. என்ன எப்படி 107 பேர் வந்து 47 பேருக்கு வந்து அவங்க என்ன திமுகவா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு? அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது வந்து ரொம்ப அப்சர்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொஞ்சமும் வந்து அறிவுக்கு பொருத்தமாக அவர் சொல்கிற எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி. வருங்காலத்தில் ஒருவேளை அதிமுகவினுடைய தலைமை அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. இதில் வேற திமுக தலையீடு இல்லைன்னு ஒரு 2-3 தடவை சொல்லிகிட்டே இருப்பாப்புல. ஒருவேளை திமுகவை ஒரு புனிதப்படுத்துறதுக்கான இல்லை திமுக அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடலைங்கிறத சொல்கிறதுக்காக அவர் இது முற்படுறாரோ? இல்லை, அப்படி இல்லை. அவர் வந்து திமுகவுக்கு தன்னை உகந்தவராக மாற்றிக்கொள்ள நினைக்கிறார் வருங்கால அரசியல் நகர்வுகளை எண்ணி. ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு நிலைத்த ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக, ஒரு சக்தியாக மாறிடுச்சுன்னா இன்னையிலிருந்து ஒரு சில ஆண்டுகள் இல்லை பல ஆண்டுகளில் திமுக அதிமுக அப்படின்ட்டு 2 திராவிட கட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? இவரை எதிர்க்கிறதுக்கு, முதல்வர் விஜயனுடைய தாவேக்காவை எதிர்ப்பதற்கு அவர்கள் 2 பேரும் ஒன்றாக ஆகிவிட வேண்டுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிந்தனை வரலாம்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க போகிறாங்க தமிழக அரசு. இதுக்கு முன்னாடி நியூஸ் வருது, இவங்க 20,000 கோடி 2 மாதத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு திமுக சார்பிலையும் சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. உண்மையிலே இது 2 மாதத்தில் 20,000 கோடி வாங்குகிற அளவுக்கு நிதிநிலை இங்கே அவ்வளவு மோசமாக இருக்குதா? ஏன்னா இப்படி இவங்க போகிற பார்த்தா ஒரு வருஷத்துலேயே 1.5 லட்சம் கோடி வாங்குவாங்க அப்படின்லாம் தகவல்கள் சொல்கிறாங்க. இல்லை, அது இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு தகவல், குற்றச்சாட்டு. அல்லது இவங்களும்
இந்த நிலையில் தான் இருக்காங்க, எங்களை குறை சொன்னாங்க, இவங்களும் அப்படி தான் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படின்றது. அது வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு தகவல். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் நம்முடைய நிதிநிலை இருக்குது. அப்புறம் இந்த புதிய வாக்குறுதிகள் எல்லாம் இவங்க இப்போ நம்ம பெண்களுக்கான உதவித்தொகையே வந்து 2 மடங்கு ஆயிடுச்சு. இன்னும் 2 அவங்க சொன்னதை கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 500 ரூபா கண்டுபிடிக்கணும். அதனால் அதே மாதிரி இந்த அண்ணன் சீர் மாமன் சீர் அதெல்லாம் வேற நடைமுறைப்படுத்த அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் பஸ்கள் எல்லாமே வந்து மகளிருக்கு இந்த இலவச பயணம் அப்படின்றது இலவசமாக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதற்கெல்லாம் வந்து ஒரு விலை தர வேண்டியிருக்கும். அதனால் இந்த கடன் வாங்கியிருப்பாங்கன்றதில் நிறையா நம்பகத்தன்மை இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து இன்னும் நமக்கு நடுநிலையாக யாரும் உறுதிப்படுத்தலை. ஆனால் அதில் நம்பகத்தன்மை இருக்கும்னு நினைக்கிறேன். பல ஒரு இணை பொருளாதாரம் தமிழகத்தில் நடக்குது. பத்திரப்பதிவுத்துறை, மோட்டார் வாகனத்துறை, அப்புறம் வந்துட்டு மது ஆயத்தீர்வை துறை. இங்கே இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிட்டு அதை செமப்படுத்தினா அப்புறம் மின்சார கொள்முதல் அதில் நடக்கிறது. அதில் வந்து மாதம் ஒரு 200 கோடி மிச்சப்படுத்துவோன்ட்டு சொல்கிறாங்க. இப்போது அது நீண்ட கால ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அதில் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு இது இப்படியெல்லாம் பண்ணி இந்த இணை பொருளாதாரத்திலிருந்து எவ்வளவு முடியுமோ புல்லுக்கு பாஞ்சிட்டு இருந்ததை நெல்லுக்கு திருப்பி பாய வச்சா ஒருவேளை இந்த கடன் சுமை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய இந்த கடனை பெருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் தவிர்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, கடன் வாங்காமல் அரசாங்கம் நடத்தவே முடியாது. அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி இந்த வாக்குறுதிகள். ஏன்னா அவ்வளோ நல்ல திட்டங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு ரூபா இந்த அரசு சம்பாதிக்கிற ₹1 65 பைசா வரைக்கும் சம்பளம், கடன், வட்டி, ஓய்வூதியம் இதுக்கு மட்டும் போயிடுது. மீதி 35 பைசாவில் 11 பைசா தான் கட்டுமான பணிகளுக்கு, புதிய சாலைகள், புதிய கல்வி சாலைகள், வேறு பழுதான மின்கம்பிகளை மாற்றுவது, இந்த மாதிரி கட்டமைப்பு பணிகளில் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிறது 11 பைசா. கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிராவில் நம்ம செலவு பண்ணுற 65 பைசாவில் அங்கே அந்த மாநிலங்களில் 50 பைசா தான் செலவு பண்ணுறாங்க. அதனால் நம்ம அப்புறம் அதிகமாக நம்முடைய வருவாய்க்கு அதை ஒட்டி பார்த்தோம்னா அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற, இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. 28% நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம எவ்வளவு உற்பத்தி செய்கிறோமோ அதில் 30% வரைக்கும் கடன் வாங்கலாம். ₹1 நம்ம சம்பாதிக்கிறோம்னா 30 பைசா வரைக்கும் கடன் வாங்கலாம். நாம் 28 பைசா கடன் வாங்கியிருக்கோம். கர்நாடகா 20 பைசாக்குள்ள, கர்நாடகா 25 பைசா, குஜராத் 20 பைசாக்குள்ள, மகாராஷ்டிரா 20 பைசாக்குள்ள. கஷ்டமான ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கோம். தமிழ்நாடை விட அதிகமாக பொருளாதாரத்தில் ஜிடிபியில் அதிகமாக இருக்கிற மகாராஷ்டிராவே கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், 1.5 மடங்கு அவங்க நம்முடைய பொருளாதாரம் மாதிரி 1.5 மடங்கு பெருசு. இங்கே நம்ம 8 கோடி பேர் இருக்கோம், அவங்க 11 கோடி பேர் இருக்காங்க. அதனால் அவங்க பெரிய பொருளாதாரம். அவங்களே 20 பைசாக்குள்ளே தான் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ ₹1 20 பைசா அளவுக்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இல்லை, இப்போ அந்த பொது நிறுவனங்கள் எல்லாம் லாபகரமாக மாற்றுறதுங்கிறது ஊழல் சம்மந்தப்பட்டதா? ஏன்னா இவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது திமுக மேலே ஊழல் பண்ணாங்க, அதனால அதில் வந்து வருமானம் வரலை. தமிழ்நாடு கனிம வளத்துறை நிறுவனம், டாமின் நினைக்கிறதுக்கு பேர், தமிழ்நாடு மினரல்ஸ் அப்படின்ட்டு, அதுவே நட்டத்தில் போகுது. அது எப்படி நட்டத்தில் போகும்? அதனால் அது ஒரு பகுதி நம்முடைய அதாவது இது வந்து பண்பாட்டு சிதைவு. இது வந்து நம்ம மரபணுவிலே ஊழி போயிருக்கு. ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் லாபம் சம்பாதிப்பது, 10 நிறுவனம் இருந்துச்சுன்னா 2 சம்பாதிக்குது, 8 வந்து நட்டத்தில் போகுது. 8 லாபத்தில் போகுது, 2 நட்டத்தில் போகுதுன்னா புரியுது நமக்கு. தனியார் துறை நிறுவனங்கள் பல வெற்றிகரமாக நடக்கின்றன. என்ன பொதுத்துறை நிறுவனத்துக்கும் அதுக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ நீங்கள் சமூக ஆர்வலர்கள் சொல்லும் போது பொதுத்துறை நிறுவனங்களில் நம்ம பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாதுன்னு தானே சொல்கிறாங்க. யாரு? சமூக ஆர்வலர்களோ இல்லை இடதுசாரிகளுடைய பார்வை ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? என்ன அதே நீங்கள் வந்து ஏன் தனியார் மயமாகுது எல்லாம்? ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? தனியார் துறையில் வந்து தெர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புத்தன்மை இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்துடும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி. 4 பேரை வந்து பொதுத்துறை நிறுவனத்தில் நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு உங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்ட்டு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், மேலாண்மை கொள்கைகள், மேலாண்மை
நற்செயல்கள், குட் ப்ராக்டிசஸ், இதை நீங்கள் வந்து இங்கே பண்ணிங்கன்னா வந்துடும், ஒழுங்காக வந்துடும். அதை நீங்கள் பண்ண விரும்பலை. பொதுத்துறை நிறுவனங்கள்லாமே வந்து அது வந்து மோசமாக தான் நடத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து சமூக ஆர்வலர்களும் இடதுசாரிகளுடைய அபிப்பிராயம். நான் அதில் வேறுபடுறேன். தமிழ்நாடு கனிம நிறுவனமெல்லாம் வந்து நட்டத்தில் போகணுன்றது வந்து கொடுமை. நஷ்டத்துலையாவது போகாமலையாவது இருக்கலாம், அவ்வளவுதான். நீங்கள் லாபம் பண்ண வேண்டாம். நான் வந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக நடத்துங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அது நாட் ஃபார் ப்ராஃபிட்டாக நடத்தணும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. தனியார் துறை நிறுவனங்கள் லாபத்தை நோக்கி நகரும், அது புரியுது எனக்கு. பட் நட்டத்தில் தான் நடத்துவோம், அது ஏன்னா பொதுத்துறை, அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னா அது என்ன நியாயம்? அது 10ஆம் பசலி கொள்கைன்னு எனக்கு தோணுது. இல்லை, அதுதான் இப்போ நம்ம அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு ஊழியர்கள்னு வரும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள்லாம் கொஞ்சம் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. எங்களால் வந்து ஜிபேயில் 4 பேர்த்துக்கு 5000 ரூபா அனுப்ப முடியல, உடனே லஞ்சம் வாங்கினீங்கன்னு எங்களை பிடிக்கிறாங்க, கையில் காசு வச்சுக்க முடியல, தொடர்ந்து இந்த தாவேகா அரசு எங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு எங்களை ஊக்குவிக்குதுங்கிற மாதிரி அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்குதா? எனக்கு அதாவது ஆனெக்டோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம பேசும்பொழுது சில பேர் நமக்கு சொல்கிற தகவல்களை வச்சு சொல்கிறது. இது வந்து அறிவியல் பூர்வமானது கிடையாது, எம்பிரிக்கல் கிடையாது, புள்ளி விவர கணக்கு கிடையாது. ஒரு ஆட்டோவில் போகிறோம், அந்த ஆட்டோ ஓட்டுநரோட பேசுகிறோம், அவர் சொல்கிற தகவல், அவரிடமிருந்து அவருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய அதிகாரிகள் பயந்து நடுங்குகிறார்கள். இதை நான் சொல்லலை, ஒரு மேனாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சொன்னதை அவர் என்கிட்ட சொன்னார். பயந்து நடுங்குகிறார்கள் கை நீட்டுவதற்கு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. அதனால் யாரும் வேலையே செய்வதில்லை அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறதா இருக்கு. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா தான் நீங்கள் வேலை செய்வீங்கன்றது தான் நம்முடைய மரபணுவாக மாறி போயிடுச்சு. இப்போ ஊக்கத்தொகை வரலை, ஏன்னா ஒரு புது ஆட்சி வந்திருக்கு. அது சொல்லுது, அந்த ஆட்சியினுடைய தலைவர் என்ன சொல்கிறார், யாராவது உங்ககிட்ட கை நீட்டினா நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி தான், அவர் தான் ஆட்சி பண்ணுறார், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு அவரே சொல்கிறார். அப்போது ஒரு அச்சம் வந்து அதிகாரிகள் மத்தியில் இருக்கிறதா ஒரு மேனாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் சொன்னதை என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நம்முடைய புதிய கலாச்சாரமாக மாற வேண்டும். அப்புறம் அந்த ஜிபே பண்ண முடியல அப்படின்றது, இதெல்லாம் வந்து பழங்காலத்து விதிகள். இந்த விதிகளெல்லாம் நடைமுறைக்கு இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இன்ஸ்டாகிராம் தலைமுறை இருக்கக்கூடிய இந்த காலத்திற்கு ஏற்ப இந்த விதிகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அதில் ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இல்லை, அவங்க இப்போ அரசு ஊழியர்கள்லாம் போராடுற அளவுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த அரசு எங்களை வந்து வேலை செய்யவே விடலை. அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சுருந்தாங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸில் நடக்குது அப்படின்னா, அதுக்கான செலவுகள் எல்லாமே அதிகாரிகளாக நாங்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த காசெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு என்கிட்ட என்னைக்காவது கேட்டிங்களா? எல்லாமே நான் செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு அமைச்சர் வந்தால் நீ பாதாம் கொடுன்னு சொல்கிற, கொக்கோ கோலா வாங்கின்னு சொல்கிற, கொடுக்காதீங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், பண்ணாதீங்க. இவ்வளவு நாள் பண்ணது தப்பு. அமைச்சர்களுக்கு தெரியட்டும் என்ன நடைமுறைன்ட்டு. இந்த வருகைக்கு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 3000 சில்லற ரூபாய். இந்த வருகைக்கு உண்மையில் செலவாக போகிறது 30,000. 3000 செலவு பண்ணால் இதை தான் பண்ண முடியும், 30,000 பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்காதீங்க, காஃபி தராதீங்க, வெறும் தண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். கொடுக்காதீங்க. சரி, இப்போ இந்த அரசு ஊழியர்கள் இந்த கொதி நிலையில் இருந்தாங்கன்னா தாவேகா அரசுக்கு சிக்கல் தானே வரும். உள்ள இருக்கிற செயல்பாடுகளில் குறைவு ஏற்படும் தானே. அதுதான் எனக்கு சரியாக தெரியல. கீழ்நிலையில் ஏற்கனவே அவங்க திமுக சார்பாக நிறைய பேர் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, செயல்பட விடலை அப்படின்னு 2 அமைச்சர்கள்லாம் பேசியிருந்தாங்க. நாங்கள் நலத்திட்டங்களை கொண்டு போகிறோம், ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியல எங்களால், அதனால் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலெல்லாம் வெற்றி பெற வேண்டியிருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இல்லை, அதாவது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக அரசு 67 வந்தபொழுது அமைச்சர்களுடைய ஒத்துழைப்பு உடனேலாம், அதிகாரிகள் ஒத்துழைப்பில் உடனேலாம் கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கு நாளாச்சு. ஏன்னா இவர்களுக்கு பழக வேண்டியிருந்துச்சு. ஒரு ஒற்றை ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை மூடிட்டாங்க. அந்த பள்ளியை திறக்கணும்ன்ட்டு சொல்கிறாங்க. வந்து நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லுங்கள் அந்த பள்ளியை திருப்பி திறக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்னால் கேட்பாங்களா? கல்வி அமைச்சர் சொல்கிறார்,
நாவலர் நெடுஞ்செழியன். ம். இறுதி வரை, அவர் மறையும் வரை முதல்வருக்கு அடுத்த பொறுப்பில் பல நிர்வாகங்களில் இருந்தவர். அண்ணாவிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் இருந்தவர். அவர் தொடக்கத்தில் கல்வி அமைச்சரான உடனே அவர் சொல்கிற தகவல் நான் சொன்னால் அவர் கேட்பார். அதுக்கப்புறம் முதல்வர் அண்ணா கிட்ட போய் சொன்ன பிறகு அவருக்கு சொல்லி அந்த பள்ளி திறக்கப்பட்டுச்சு. அதனால் இது இன்றைக்கி புதுசாக நடக்கிற ஒரு செய்தி அல்ல. பொதுவாக ஆட்சியாளர்கள் அரசு ஊழியர்களை எவ்வளோ முடியுமோ பகைச்சிக்க மாட்டாங்க. அப்படி பகைச்சிக்கிட்ட ஒரே ஒரு ஆள் ஜெயலலிதா அம்மையார். ஒரு 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நொடியில் ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிய ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான துணிச்சல் அந்த அம்மையாருக்கு இருந்தது. அதில் கடைசி வரைக்கும் அவர் மீண்டும் ஒரு 6000-7000 பேரை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் பணியில் அமர்த்திக்கலை. அதனால் இவ்வளவு நாள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பழகி போயிருக்கிற ஒரு பெரும்பாலான அரசு அதிகாரிகள், நான் மே 4 வாக்கு எண்ணிக்கை தொடங்கின அன்னைக்கு நான் டெல்லியில் அந்த டிவி அர்னாப் கோஸ்வாமியோட டிவி பேர் என்ன, ரிப்போர்ட்டர் ரிப்பப்ளிக் டிவியில் நான் அங்கே அவங்களுடைய கூடத்தில் இருந்தேன். முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. தபால் வாக்குகளில் பெரும்பாலானவை அரசு ஊழியர்கள் வாக்கு தான். அது எல்லாம் திமுக பக்கம் தான் போயிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சு வாக்குப்பெட்டிகள் ஜென்ரலாக வரும்போது, ஆமாம், பொது வாக்குகள் எண்ணப்படும் பொழுது தான் தவைக்கா முகிழ்க்க தொடங்கிச்சு. அதனால் அதில் அந்த குற்றச்சாட்டில் ஓரளவு உண்மை இருக்கும். பட் அது போக போக கடந்துருவாங்க இவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி சார், உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முடிச்சதுக்கு ஒரு நன்றி சார்.